ஒரு தந்தை ஒரு மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ தொழிலில் பிரச்சனையோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது அப்பாவிடம் வந்து கண் கலங்கி நிற்பான் மகன். அவனது பிரச்சனையை முழுவதும் காது கொடுத்து கேட்டுவிட்டு ஒரே வார்த்தையில் அப்பா சொல்வார், இவ்வளவுதானப்பா, உன் பிரச்சனையெல்லாம் சரியா போயிடும். மகனுக்கும் சில நாட்களிலே அந்த பிரச்சனையோ துன்பமோ மனக்கவலையோ இல்லாது சரியாகிவிடும். சில நாட்களில் மகன் அடுத்த பிரச்சனையே கொண்டு வந்து கண்கலங்கியபடியே பேசுவான். அந்த பிரச்சனை முழுவதும் காது கொடுத்து கேட்டுவிட்டு ஒரே வார்த்தையில் அதே அப்பா மறுபடியும் அதே போல் செல்வர், இவ்வளவுதானப்பா, உன் பிரச்சனையெல்லாம் சரியா போயிடும். மகனுக்கும் சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ மனக்கவலையோ இல்லாது போய்விடும். இப்படியே போனது. மகனும் வளர்ந்தான், அப்பாவுக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாவிடம் வருவான். ஆனால் சிரித்து கொண்டேதான் வருவான், பிரச்சனைகளை சொல்லுவான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், ஏப்பா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளவுதானா, சரியா போயிரும் அப்படின்னு சொல்றீங்களே, கேட்கிற எனக்கு அந்த பிரச்சனை சுலபமா முடிஞ்சிருதே, எப்படிப்பா? தனது அனுபவத்தை விவரித்து சொன்னார் சிரித்து கொண்டே அந்த அப்பா. மகனே, சில வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனைன்னா கண் கலங்கிட்டு வருவ. நீ கலங்கி நிக்கிறப்போ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு உனக்கு தெரியாம இருக்கும். நான் இவ்வளவுதானா அப்படின்னு சொன்னதை உடனே உன் மனசு இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடும், அமைதியா எதிர்கொள்ளுவ. இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி இருந்தாலும் அதுக்கான தீர்வு மட்டும் உனக்கு தெரியும். அதான் தெரிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட சொல்ற. என்னோட சின்ன வயசுல எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை பயமுறுத்தத்தான் ஆள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல எனக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. தயங்கி தயங்கி நானாத்தான் அதை எதிர்கொண்டேன். மெல்ல மெல்ல வந்த பிரச்சனைகளையும் சரியாயிருச்சு. அதனால தான் நான் எப்போ உங்ககிட்ட எந்த பிரச்சனைனாலும் அவ்வளவுதானா, சரியாயிரும் அப்படின்னு கேட்டு உன்னைக்கு நான் புரிய வைப்பேன். புரிந்து கொண்டான் புத்திரன், புன்னகைத்தான். நம்ம எவ்வளவோ புத்திசாலியாயிருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நினைச்சா அங்கேயே நின்றுவோம். ஆனா இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். உண்மைதானுங்களே? இதோ உங்களது வாழ்வில் வந்து நிற்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சில செறிவான வழிகள். உணர்ச்சிகளின் வேகத்தில் முடிவெடுக்காமல் அமைதி நிலவும் வரை உணர்ச்சி மேலாண்மை கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும், என்னால் வெல்ல முடியும் என்ற மன உறுதியான தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். சிக்கலை வெளி ஆளாக நின்று கவனித்தால் தெளிவான தீர்வு புலப்படும் என்கின்ற விட்டு விலகி நின்று பார்க்கும் மாற்று பார்வை கொள்ளுங்கள். காரணங்களை ஆராய்வதை விட அடுத்த கட்ட தீர்வுகளில் மட்டுமே கவனத்தை குவிக்கும் திடமான தீர்வு நோக்கு கொள்ளுங்கள். குழப்பங்களை சீர்தூக்கி பார்த்தால் சிக்கலின் பலவீனமும் தீவிரமும் மனப்பாரமும் குறையும் என எழுதி பார்த்து பாருங்கள். மன அழுத்தம் கூடும்போது சிறு ஓய்வு எடுத்து மூளை புத்துணர்ச்சியாக்கும் இடைவெளி எடுத்தல் செய்யுங்கள். தவறு நேருமோ என்ற அச்சமின்றி தீர்வை நோக்கி முதலடி எடுத்து வைக்கும் துளிச்சலான முயற்சியை கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனைக்கு முறையான உணவும் உறக்கமும் மிக அவசியம் என்கின்ற உடல் நலம் பேணுங்கள். மாறாத சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். பக்குவத்தை வளர்த்து கொள்ளும் நெகிழ்வுத்தன்மை கொள்ளுங்கள். தியானம், இறை நம்பிக்கை மூலம் மனதிற்கு தேவையான அமைதியை பெற முடியும் என்கின்ற மன ஒருமிப்பு நிலையில் இருங்கள். எப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழிமுறைகள் செய்து பாருங்கள். மறவாதே நட்புணர்வுகளே, ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட மிகப்பெரிய பிரச்சனை வரும் வரைதான்.